ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் இடியாப்பம். குழந்தைகளுக்கு பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் செய்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் பால் வச்செல்லாம் சாப்பிட்லாம், பார்த்துக்கிடுங்க. இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. முதல்ல சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இப்போ பீட்ரூட்டை தொளிச்சிட்டு நல்லா திருவிடுங்க. திருவி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிக்கணும். திரித்து 2 நேரம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கிடணும். நான் 1.5 டம்ளர் மாவு போட்டேன், பார்த்துக்கிடுங்க. அப்போ அதுக்கு 2.5 டம்ளர் ஜூஸி இருக்கணும் கண்டிப்பாக. எனது மிக்ஸியில் ரைஸ் மில்லிலே திரிச்சது தான். நல்லா அரிசியை நல்லா காய வச்சு மிக்சியில் திரித்து அரிச்சு வச்சுருக்கேன், பார்த்துருக்கா. வறுக்கலாம் இல்லை. அப்போ தண்ணி வந்து ரொம்ப குடிக்கும். இப்போ ஜூஸை வந்து பீட்ரூட் ஜூஸை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சுட்டு இப்போது 1.5 கப்பு மாவு எடுத்துக்கிடுங்க. இல்லை கொஞ்சம் ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. சூடாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஸ்பூன் வச்சு தான் கிண்டணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. குழந்தைகளுக்குன்னா தேங்காய் பால் வச்சு கொடுங்க. அதில் நாட்டு சக்கரை தேங்காய் திருவியும் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் இருவலாக தான் இருக்கணும், பார்த்துக்குங்க. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இடியாப்பம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுப்பில் சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. கொதித்த பிறகு தான் அதுக்கப்புறம் இந்த ஆவி வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பொடிஞ்சு இட்லி தட்டை தூக்கி வைக்கணும். இட்லி குழியில் ஒவ்வொரு இதுலேயும் இட்லிக்கு ஊற்றுற மாதிரி இப்படி ரவுண்டாக வச்சுருங்க. அழகாக வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மெதுவாகவும் இருந்தது. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். அடுப்பில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் வந்துடும், பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஆறுனதும் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிடுங்க. தண்ணி தெளித்து ஒரு அகலமான தட்டில் இட்லி அப்படியே தூக்கி போட்டு மேலே துணி அப்படியே எடுத்துருங்க. நல்லா ஆறுனோட தான் எடுக்கணும், சூடாக எடுத்துடாதங்க. எடுத்துகிட்டு இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து வெல்லம், நாட்டு சக்கரை, ஜீனி, தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம், பார்த்துருங்க. தேங்காய் பால், தேங்காய் நல்லா திருவி நிறையா போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.